ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக தேடல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே சபரிமலை ஐயப்பன், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் ஐயன் ஐயப்பன், சாஸ்தாவினுடைய இந்த கலியுகத்துக்கான அவதாரம் ஐயப்பன். சாஸ்தா, தர்மசாஸ்திரா 8 விதமான அவதாரம் இருக்கின்றது. இந்த 8 விதமான அவதாரங்களிலே கலியுகத்துக்கான அவதாரம் தர்மசாஸ்திரா ஐயப்பனாக நமக்கெல்லாம் அருள் புரிகின்றார். சபரிமலை என்பது கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுடைய நரம்பு நாடிகளிலே ஐயன் ஐயப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கேட்டவர்க்கு கேட்ட வரத்தை அருளுகின்ற அற்புத தெய்வம் ஐயன் ஐயப்பன். இந்த சபரிமலையிலே இருக்கின்ற தற்போதைய அந்த மூல ஸ்தானத்திலே இருக்கின்ற விக்கிரகமானது ஜூன் மாதம் 4ஆம் தேதி தன்னுடைய பிரதிஷ்டா தினத்தை கொண்டாடப்படுகின்றது. அதாவது சபரிமலையினுடைய பிரதிஷ்டா தினம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி. இந்த சபரிமலை 1950ஆம் ஆண்டிலே 22/5/1950 இந்த நாளிலே தான் சபரிமலையிலே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அங்கே ஐயப்பனுடைய மூல விக்கிரகமானது பின்னமடைந்தது. பின்னமடைந்த அந்த ஐயப்பனுடைய விக்கிரகத்தை மாற்றி அந்த விக்கிரகத்தை 18ஆம் படி ஏறும்போது இடதுபுறத்திலே இருக்கின்ற ஆலய மணியாக நிர்மாணம் செய்யப்பட்டது. அதாவது பின்னமாகிவிட்ட விக்கிரகத்தை உருக்கி அதை மணிமண்டபத்திலே வைத்து விட்டார்கள். மணியாக மாற்றி மூலஸ்தானத்திலே வைப்பதற்கான அற்புதமான விக்கிரகத்தை திரு பி.டி. ராஜன் மற்றும் இருவருடைய முயற்சியினாலே 3 விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்ய தயார் நிலையில் இருந்தபோது அப்போதிருந்த தலைமை தந்திரி பிரம்மஸ்ரீ தாழவன் குடும்பம் சங்கரன் கண்டரரு அவர்களால் தேவ பிரசனம் பார்க்கப்பட்டு திரு பி.டி. ராஜன் அவர்களுடைய முயற்சியிலே அவர்களுடைய கைங்கரியத்தால் உருவாக்கப்பட்டு தமிழகம் எங்கும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது ஐயன் ஐயப்பனுடைய விக்கிரகம். பல லட்சம் பக்தர்கள் தொழுது பூஜை செய்த சிலையே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என தேவ பிரசன்னத்திலே கூறியபடி இதே நாளிலே அந்த ஐயப்பன் விக்கிரகமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மீதி 2 சிலைகளிலே ஒன்று மும்பையிலும் இன்னொன்று கம்பங்குடி குடும்பத்தில் புனலூர் தாத்தா குடும்பத்திலோ உள்ளதாக தெரிகின்றது. திரு பி.டி. ராஜன் அவர்கள் இப்போது தமிழகத்திலே மந்திரியாக இருக்கின்ற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பி.டி. ராஜன் அவர்கள் அப்போதைய மிகப்பெரிய அரசியல்வாதி. இன்றைக்கும் அவருடைய சந்ததியினர் அரசியலிலே இருக்கின்றார்கள். சுவாமியே சரணமையப்பா என்ற அந்த உலகம் போற்றும் உன்னத கோவிலாம் சபரிமலையிலே அதனுடைய பெருமையை பற்றி நாம் புதிதாக விளக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையிலே நடைபெற்ற பல ஒரு முக்கியமான சம்பவத்தை இன்றைய தலைமுறையினர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அன்றைய திருவிதாங்கூர் மாநிலமான கேரளத்திலே இந்து சமுதாயமே மனம் கொந்தளித்து நிற்கும் அளவுக்கு ஒரு மிக மோசமான சம்பவம் நடைபெற்றது. பக்தர்கள் நினைத்தாலே பரவசத்தை கொடுக்கின்ற அந்த சபரிமலை ஆலயம் முற்றிலும் தீக்கரையாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. விசாரணை நடந்து வந்த காவல்துறை ஒரு கணம் தம்பித்து நின்றுவிட்டது. கோவிலுடைய மூலஸ்தான கதவுகள் உடைத்து நொறுக்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற ஐயன் ஐயப்பனுடைய விக்கிரகமானது தமிழகத்திலே இருந்து ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகவாதியினுடைய திருக்கரங்களால் செய்யப்பட்டது என்று நினைக்கும் போது மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆண்டாண்டு காலம் ஐயன் ஐயப்பனுடைய ஆலயத்தை தரிசிப்பதற்காக வருகின்ற பக்தர்களுடைய கூட்டம் லட்சக்கணக்கிலே ஏறிக்கொண்டே இருக்கின்றது. ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல்
எல்லா மதத்தவர்களும் சபரிமலைக்கு வருவதை பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த கோவிலானது, சபரிமலை கோவிலானது நம்முடைய பாரத நாட்டிற்கே ஒரு அற்புதமான ஒரு சின்னமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷத்தோடு ஐயன் ஐயப்பனுடைய அந்த திருவடியை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் கோருகின்ற வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்குபவன் ஐயன் ஐயப்பன். அந்த ஐயன் ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அருள் நம் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோருமே வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.